அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு வந்து விஸ்காம் படிக்கணும், நான் வந்து ஒரு அனிமேஷன் டிசைனர் ஆகணும், இல்லை மோஷன் கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ வந்து வந்துருச்சு, அது வந்து உன் ஜாபை மேபி ரீப்ளேஸ் பண்ணிடும். ஏஐ வந்து ஜாப் எடுத்துக்கிறதோ இல்லை நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதோ உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அதை பார்த்து நம்ம பயப்படாமல் இருந்தோம்னா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட மாற்றணும். இப்போ நான் ஏஐ அடாப்ட் பண்ணிவிட்டு நான் கற்றுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து இந்த அனிமேஷனோ இந்த மோஷன் கிராஃபிக் டிசைனோ வந்து அது எப்படி எவால்வ் ஆகும்? இனி அடுத்து வர காலங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த லேபர் ஒர்க் வந்து கம்மியாகும். பட் அதை வந்து சேல் பண்ணுறது ஏஆல முடியாது. அந்த டோப்பமைன் கிராஷ் வந்து உங்களை எப்படி வந்து சில டைமில் நான் அப்படியே உட்காந்துடுறேன், என்கிட்ட ஐடியாஸ் இருக்குது, தாட்ஸ் இருக்குது, ஆனால் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக மாட்டேன். அந்த டோப்பமைன் கிராஷ் வீடியோ போட்டேன்ல, அந்த வீடியோ போட்டும்போது ஆக்சுவலாக நான் டோப்பமைன் கிராஷில் தான் இருக்கேன். தற்செயலாக நடக்கலை, இது உலகமே இப்படி தான் இருக்குது போல். ஓகே, அப்போ நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின் போது அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த டோப்பமைன் கிராஷ் வீடியோ தான் லிட்ரலாக நான் உன்னை தேட போய் அது ஒரு கண்டென்ட்டாக மாறிச்சு. கிராஃபிக் டிசைனர் பார்க்குறாங்க, ஆர்எல்ஸ் வந்து ஒரு மோஷன் ஆர்டிஸ்ட் வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி ஒன்று சொல்லுங்கள். ஸோ முதல்ல பேசிக்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஒர்க் ஃப்ளோலேயே இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணுறதும் மோஷன் கிராஃபிக்ஸு, அப்லோட் பண்ணுறதும் ஒரே விஷயம் தான். அது பண்ணி போர் அடிச்சிடும்ல. நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் ரெண்டுமே மோஷன் கிராஃபிக்ஸ் தான் பண்ணுறீங்க, எப்படி அதை வந்து பண்ணுறீங்க? பண்ண மாட்டேன், ரெண்டுத்தையுமே பண்ண மாட்டேன், மூடி வச்சிருவேன். ஓகே, இப்போது இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களா ப்ரோ? இப்போ வந்து நான் வந்து என் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு வந்து விஸ்காம் படிக்கணும், நான் வந்து ஒரு அனிமேஷன் டிசைனர் ஆகணும், இல்லை மோஷன் கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னு சொல்லும் போது அவங்க வந்து ஒரு எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ வந்து வந்துருச்சு, அது வந்து உன் ஜாபை மேபி ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சில இப்போ ஒர்க் பண்ண டிசைனர்ஸ் கூட ஏஐ பார்த்து கொஞ்சம் பயங்கரமாக பயப்படுறாங்க. கண்டிப்பாக. ஸோ வந்து அந்த ஏஐ வந்து இனிமே போகிற காலகட்டத்தில் வந்து அது வந்து ஒரு த்ரெட்ஸ் மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு? அது கண்டிப்பாகவே த்ரெட் தான் ப்ரோ. கண்டிப்பாகவே ஏஐ வந்து நம்ம ஜாப் எடுத்துக்கிறதோ இல்லை நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதோ உண்மையான ஒரு விஷயந்தான். ஆனால் அதே நேரத்தில் அதை பார்த்து நம்ம பயப்படாமல் இருந்தோம்னா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட மாற்றலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஸ்கிரிப்டை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போய் ஏஐகிட்ட போய் கேட்க மாட்டேன். ஏஐ எனக்கு வந்து இது பண்ணு, இப்போ சாட்ஜிபிட்ட போயிட்டு நான் இந்த வீடியோ பண்ண போகிறேன், இல்லை எனக்கு வீடியோக்கு ஐடியா கொடு, நான் இது பண்ண போகிறேன், என்ன பண்ணணும், ஸ்கிரிப்டை கொடுன்னு சொன்னால் கொடுத்துரும், பிரச்சனை இல்லை. பட் அந்த இடத்துல நான் அது என்ன பண்ணுறேன்னா, அது என்ன ஓவர் கம் பண்ணாமல் நான் எழுதி கொடுக்குறேன், இதை வேலிடேட் பண்ணு, ஏன்னா அதுதான் அதோடைய வேலை, அவ்வளோதான். ஸோ நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஏன்னா இப்போ நான் ஸ்கிரிப்ட் அதுலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சோம்பேறி ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளும் பார்த்துக்கலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை தானே வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுங்கள், தப்புன்னு சொல்லலை. ஏஐ எல்லாமே பண்ணுதுன்ற பேரில் ஒரு வீடியோவை ப்ராப்பராக எடிட் பண்ணுறதோ எதுவுமே பண்ணாமல் எல்லாத்துக்கும் ஏஐ பக்கமே போய்கிட்டு இருக்கோம். இப்போது முன்னாடி எல்லாமே ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைமில் ஏஐ யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. இப்போ ஒரு விஷயம், இப்போ நம்ம வந்து வேற ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ப்ராப்பரான எடிட் பண்ணணும், ப்ராப்பராக அந்த ஃபோட்டோ டிசைன் பண்ணணும், ரீடச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிசைனரால் தான் பண்ண முடியும். ஏஐ வந்து பண்ணும், பட் அதுலேயுமே ஒரு ஃபீலோட மொத்த கண்ட்ரோலோட நம்ம பண்ண முடியும் அப்படின்னா அது நம்மளால தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏஐ வந்து எப்போவுமே ஒரு டூலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு என்ன வருதுன்னா, நான் என்ன வீடியோ போட்டாலும் அது ஏஐ வந்துடும், இது எதுக்கு நான் கற்றுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்னேன் மோஷன் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்குது, வெலாசிட்டி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏஐ வந்து பண்ணுறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். அண்ட் அது ஏஐ பண்ணாலும் அது கரெக்டாக பண்ணுதா தப்பாக பண்ணுதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அதை நீங்கள் கற்றுக்கும் போது தான். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது டூலு, நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை கற்றுக்கிறேன், இல்லை ப்ரீமியரை கற்றுக்கிறேன், டூலை பார்க்காதீங்க, அந்த ஆர்ட்டை பாருங்கள். ஆர்ட்டை பார்த்தீங்கன்னா தான் ஓகே, நம்ம வந்து இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போயிடும், நாளைக்கே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரி ஒரு ஏஐ பேஸ் பண்ண ஒரு பெரிய டூல் வந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த நாலேஜ் தேவைப்படும்ல. இப்போது கார் வந்து ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது, மேனுவல் கார் இருக்குது. ஆட்டோமேட்டிக் காருன்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே சுற்றி பார்க்காம என்னால் ஓட்டிகிட்டு போக முடியாது. அதே மாதிரி நான் பார்க்கணும், இந்த சைடில் அது இருக்கா, இந்த லைக் ஏதாவது நமக்கு மறைக்குதா, என்ன மாதிரியே இருக்குது, சைடில் யார் வரான்னு எல்லாமே எல்லா விண்டோஸ் எல்லாம் பார்க்கணும். ஜஸ்ட் என்னென்னா இந்த கியர் பாக்ஸ் மட்டும்தான் மாறி இருக்குது. அந்த மாதிரி அந்த கியர் பாக்ஸாக ஏஐ வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏஐ நம்மளை ரீப்ளேஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு ரெகுலராக பண்ணுற டாஸ்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஏஐ யூஸ் பண்ணி பிளகின்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பேஸ் பண்ண பிளகின்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ ரெகுலராக நீங்கள் பண்ணுற ஒரு டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டாஸ்க்கை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணி டூல்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே
பயங்கரமான ஒரு growth இருக்குது. இல்லை நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எப்போவுமே நான் தான் பண்ண போகிறேன்னா பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அது எந்த அளவுக்கு ஒரு லாங் டேர்ம் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் அதுதான். ஸோ அதனால் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. பட் கரெக்டான இடங்களில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப அதுக்கு அடிக்ட் ஆயிடாதீங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ நான் ஏஐ அடாப்ட் பண்ணிவிட்டு நான் கற்றுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து இந்த அனிமேஷனோ இந்த மோஷன் கிராஃபிக் டிசைனோ வந்து அது எப்படி எவால்வ் ஆகும் ப்ரோ? அன்றைக்கி ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இனி அடுத்து வர காலங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த லேபர் ஒர்க் வந்து கம்மியாகும். லேபர் ஒர்க் வந்து கம்மியாகும். பட் அதை வந்து சேல் பண்ணுறது ஏஐயால் முடியாது. ஸோ சேல் பண்ணுறதுக்கு அந்த பர்சன் வேணும். இப்போ நம்மளுடைய நாலேஜ் வேணும், நம்ம அதை வந்து பேசணும், நம்ம அதை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கு தான் அந்த ப்ராப்பரான அந்த பேசிக்ஸ் ஆர்ட்டை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த எவால்வ் ஆகும்போது நம்மளும் அது கூட போய் ட்ராவல் ஆக முடியும். அண்ட் இந்த இடத்துல நம்ம சில பேருக்கு என்ன வரும்னா, இப்போது ஏஏ பண்ணிருமே 5 வருஷத்தில் இது வந்து இல்லாமல் போயிடும் இந்த ஃபீல்டு. அப்படி இல்லாமல் போகாது. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே இதுக்கு வந்து நிறைய லைக் கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும், நிறைய இதை வந்து கூப்பிட்டு பாராட்டுறாங்க, நிறைய அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு பெரிய கோல் இருக்குது அதுக்குன்னு. அது வந்து கண்டிப்பாக பூம் ஆகும், கண்டிப்பாக அது வந்து ஒரு இடத்துக்கு போகும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் ப்ரோ இருக்குது. ப்ராப்பராக நம்ம வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறோமோ அதுபடி நம்ம வந்து இது கூட நம்மளும் சேர்ந்து க்ரோ ஆகலாம். ஸோ இப்போ வந்து உங்கள் நோஷன் வீடியோஸ் பார்த்தேன் ப்ரோ, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுறீங்க அந்த டேயில் அப்படின்னு. ஸோ உங்கள் கான்டென்ட் கிரியேஷனோட அந்த ரோட் மேப் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பர்சனலும் ப்ளஸ் கான்டென்ட் கிரியேஷன் அது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ப்ரோ? கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஏன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் ஆமாம். ஏன்னா ஒரு லைக் சர்ட்டனாக திடீர்னு ஏதாவது ஒன்று வந்துடும். ஏதாவது ஒரு லைக் ஒரு தேவை வந்துடும். அந்த டைமில் நம்ம அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏதாவது நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து லைக் லைக் திடீர்னு வந்து சடனாக நடக்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் வரும். அண்ட் இப்போ ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டு அப்படின்னாலே நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு கேப் வருது அப்படின்னா ஜோன் அவுட் ஆயிரும். திருப்பி அந்த ஜோனுக்குள்ளே வரதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைம் எடுக்கும். லைக் ஒன் டேவே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நிறைய பேர், நிறைய கிரியேட்டர்ஸ், நிறைய டிசைனர்ஸ் வந்து அதில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, லைக் வீக்லி அந்த ஒரு நாளுமே ஒரு டாஸ்க்குக்காக ஒதுக்கிடுவேன். இப்போ ஒரு நாள் ஷூட்டு, ஒரு நாள் வந்து எடிட் பண்ணணும், ஒரு நாள் வந்து லைக் அதை வந்து அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான டேஸ்க்கு வந்து ஒதுக்கிடுவேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக பேலன்ஸ்டாக இருந்துச்சு. அண்ட் மெயினாக எப்படி அது வந்து எனக்கு அந்த டைம்லேயும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ ஆஃபீஸில் ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸாக அன்றைக்கி என்னால் அந்த டாஸ்க்கை பண்ண முடியாது. அது வந்து திருப்பி அடுத்த நாள் ஸ்கிப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைமில் எல்லாமே எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஒன்று அடுத்த நாளுக்கு அதை புஷ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நடுவில் ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அந்த கண்டென்ட்டை முன்கூட்டியே எடுத்து வச்சிட்டேன். ஸோ 2 வாரத்துக்கான கண்டென்ட் என்கிட்ட இருக்கும். ஸோ ஒரு வாரம் மிஸ் ஆனாலும் அதுக்கு அடுத்த வாரத்துக்கான கண்டென்ட் வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி 2 வீடியோஸாக நான் ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ எங்கே நமக்கு விட்டாலும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் ப்ரோ பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் இது கேட்கணுன்ட்டு இருந்தீங்க. என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் அடுத்த வாரம் போட போகிற வீடியோவை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருவீங்களா? அது எப்படி? அது அப்படி தான் ப்ரோ. ஆனால் அதுவுமே சொல்கிறேன், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு புது சீரிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ 2 வீடியோ ரெடியாக இருக்குது. அதாவது ஷூட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஆனால் எடிட் பண்ணல. ஷூட் பண்ணி கண்டென்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். இன்னும் ஒரு 4 ரீல் கிட்ட ரெடியாக இருக்குது. எல்லாமே ஷூட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த ஷூட் பண்ணதை ப்ராப்பராக இனி எடிட் பண்ணி அடுத்தடுத்த ஒரு ஸ்டெப் வந்து எடுத்துப்போம். அதான் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, ஓகே இதுதான் அந்த டைம் அப்படிங்கும் போதும் நான் டக்குன்னு வந்து எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா டைம் இருக்கும்போது அதை ப்ராப்பராக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். 2000 அதாவது இந்த டிசம்பரில் வந்து இந்த ரீகேப் வீடியோ போட்டிருந்தீங்க. 2025 ரீகேப் வீடியோ. ஸோ வந்து நீங்கள் அதில் வந்து இந்த க்ரோத் பற்றி பேசியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த 2025ல் நீங்கள் பர்சனலாக என்ன க்ரோத் ஃபேஸ் பண்ணீங்க? க்ரோத் ப்ளஸ் லெசன்ஸ். பர்சனலான க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2025 வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வெயிட்டிங் பீரியட் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு, ஏன்னா 24 ரீகேப் அது வருஷம் நம்ம போடுவோம். டிசம்பர் லாஸ்ட் வீக் வந்து பயங்கரமாக பேசியிருந்தேன். நம்ம அடுத்து அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், இது செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலான்னு. பட் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ரொம்ப ட்ரையாக அப்படியே இருந்தது. பட் பர்சனல் லைஃப்பில் சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. லைக் ஹவுஸ் வாங்கினதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான சில லைக் குட் மூமெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு. ஜீசஸோட கிரேஸில் அதுவுமே நடந்தது. ஆனால் ஒரு கரியர் ஓரியன்டாக அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதாவது சிஸ்டம் இஷ்யூஸ்ன்னு சிலது இருந்துச்சு. ஸோ 2-3 மாதம் என்னால் ஒர்க்கே பண்ண முடியல டியூ டு த சிஸ்டம் இஷ்யூஸ். ஸோ நிறைய லெசன் எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, நம்ம என்ன தான் புஷ் பண்ணாலும் அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எப்போ நமக்கு அதை அலோவ் பண்ணுறாங்களோ அந்த டைம் தான் அது கிடைக்கும். அண்ட் மெயினாக இன்னொன்று என்னென்னா,
இப்போது ஒரு ஒரு விஷயம் நம்ம எய்ம் பண்ணியிருப்போம். அந்த விஷயம் நமக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அந்த கிடைக்காத விஷயத்துக்காக சுத்தி நெறைய விஷயம் நமக்கு நல்லது நடந்துட்டுருக்கும். அந்த நல்ல விஷயத்தையும் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். லைக் இப்போ ஆ குழந்தை இருக்கிறாங்க. ஸோ அவங்க பண்ற நல்ல கியூட்டான மூவ்மெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிருவோம். ஏன்னா, ஐயோ! எனக்கு அது கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு. ஆனா பக்கத்துல நடக்கிற அந்த கியூட்டான மூவ்மெண்ட்ஸையோ, இல்லன்னா அது ஒரு ஹேப்பியான மூவ்மெண்ட்ஸையோ மிஸ் பண்ணிட்டு, கிடைக்காத ஒரு விஷயத்துக்காகவே ஏங்கி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத கத்துக்கிட்டேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே கிடைக்கணும்னு நெனச்சது வந்துட்டு ஒரு நாள் கிடைக்கட்டும். அது ஒரு கோலா இருக்கட்டும். பட் இப்ப சுத்தி இருக்கிற விஷயத்த என்ஜாய் பண்ணிப்போம். ஏன்னா நாளைக்குள்ள நாள் வந்து நிச்சயம் இல்லாத நாள். ம். கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்ட்ல இருக்கோம். ஸோ அதனால ரொம்ப போட்டு பிரஷர் பண்ணிக்க வேண்டாம். 10 வருஷத்துல நான் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு, இங்க இருக்கிற ஒரு 10 நிமிஷத்த கூட ஸ்பெண்ட் பண்ணாம அதுக்காகவே ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா என்னால கரியர்ல வின் பண்ணிருவேன். ஆனா வாழ்க்கையில வின் பண்ணுவேனான்னு தெரியாதுன்றனால, ஓகே நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போலான்னு சொல்லிட்டு, என்னோட ஸ்பீட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ, எனக்குமே வந்து அந்த இது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சில டைம் வந்து நான் டவுன் ஆயிடுவேன். ம். ஸோ, இப்ப நான் வந்து உங்க கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணணுன்ற அந்த தாட் வந்து எனக்கு போன வருஷம் அக்டோபர்லயோ, நவம்பர்லயோ ம். வந்தது. ம். ஏன்னா நம்ம நெறைய யூடியூப் ம். விஷயம்லாம் ம். பேசுவோம். எனக்கு எதாவது டவுட்னா, ஆமா. நீங்க வந்து அத கிளியர் ம். பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ, திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களோட டோப்பமைன் கிராஷ் வீடியோ ம். நான் பார்த்தேன். நான் சும்மா வீடியோன்றதுக்காக இத கேட்கல. அப்போ தான் வந்தது ஓகே. இவர் கூட ஒரு வீடியோ பண்ணணும் நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம். நீ ஏன் இன்னும் பண்ணாம இருக்க ம். அப்டின்ட்டு. ஸோ அந்த டோப்பமைன் கிராஷ் வந்து உங்களை எப்படி வந்து அ மோட்டிவேட் பண்ணி ஏன்னா சில டைம்ல நான் அப்படியே உட்கார்ந்துடுறேன். ம். என்கிட்ட ஐடியாஸ் இருக்கு, தாட்ஸ் இருக்கு. ஆனா ம். நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக மாட்றேன். மாட்டேங்கிறேன். ம். ஸோ அது அது நீங்க பெர்சனலா எப்படி டீல் பண்றீங்க? எது வந்து உங்கள மோட்டிவேட் பண்ணுது ரொம்ப? ஆ மெயினா ப்ரோ, இப்ப நான் வந்துட்டு லைக் அந்த டோபமைன் கிராஷ் வீடியோ போட்டேன்ல, அந்த வீடியோ போட்டபோது ஆக்சுவலா நான் டோபமைன் கிராஷ்ல தான் இருந்தேன். ஓகே. அது இருந்தனால தான், ஏன் நம்ம இப்படி இருக்கோம்? லைக் ஜனவரி ரெசல்யூஷன் எடுக்கிறோம். நல்லா லைக் ரெடியா வரோம். இந்த வருஷம் ம். செய்றோம்டா, மாஸ் காமிக்கிறோம்டான்னு உள்ள என்டர் ஆகுறோம். நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் எங்க நமக்கு ஸ்டாப் ஆகுதுன்னு பார்த்தப்போ தான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுச்சு. ஓகே, நடுவுல ஒரு லீவ் வருது. பொங்கல் ஹாலிடேஸ் வருது. அதில கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். அப்புறம் அப்படியே போயிரும். ஒருவேள அதனால தான் போறோமோன்னு பார்த்தா, அப்பதான் இது எதனால நடக்குதுன்னு சொல்லி ஏஐட்ட தான் கேட்டேன். அப்பதான் சொல்லுச்சு, இது வந்து இந்த மாரி ஆகும். ஸோ இதுக்கு ஏதாவது பேர் இருக்கா? இது ஏதாவது ரிசர்ச் எதாவது இருக்கான்னு கேட்டது டோபமைன் கிராஷ் அப்படின்றது. ஓஹோ! அப்ப இது நமக்கு தற்செயலா நடக்கல. இது ம். உலகமே இப்படிதான் இருக்கு போல. ஓகே, அப்ப நம்ம வந்து அத சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது, அத பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த டோபமைன் கிராஷ் வீடியோ தான் லிட்டரலா நான் ஒண்ணு தேட போய், அது ஒரு கன்டென்ட்டா மாறுச்சு. ஓகே, நெறைய பேர் அப்போ இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லேருந்து வருவாங்க. கண்டிப்பா அவங்க எல்லாருமே இந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் இருப்பாங்கன்னு பார்த்தா, நெறைய பேர் அப்படிதான் இருந்தாங்க. எனக்கே ஷாக்கிங்கா ம். இருந்துச்சு. பரவால்ல, நம்ம துணைக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது மெயினா நான் எப்படி கோ த்ரூ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருவேன் அவ்வளோதான். இதுக்கு மேல நமக்கு வண்டி ஓடாதுன்றது தெரிஞ்சிரும். ஸோ சுத்தி ம். இருக்கிறவங்க, இப்ப என் ஒய்ஃபா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல என்ட்ட வந்து கேட்பாங்க. "நீ சரியில்லையே, ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு. ஸோ யாரோ ஒருத்தர் நம்மள வந்து பார்த்து நம்மள புஷ் பண்ணும்போது, அது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அப்படி எனக்கு வந்து நெறைய இடங்கள் நடக்குது. அண்ட் இன்னொன்னு வந்து லைக் பிரேயர் பண்றோம், பைபிள் படிக்கிறோம். ஸோ அந்த மாரிப்பட்ட நேரங்கள்ல அது வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு அந்த வேர்ஸ்லேருந்து எனக்கு ஒரு பேசும். இல்லையே, உனக்கான திட்டம் இது இல்லையே, உனக்கான இடம் இது இல்லையே. ம். அதாவது இப்ப நான் சொல்லியிருந்தேன் போன கொஸ்டின்ல, நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். என்னுடைய ஓட்டத்த வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். ஆனா நான் ஸ்லோ பண்ணாலும் என்னுடைய கோல் அதுதான். ஸோ அந்த கோல்ல தான் நான் போய் நிக்கணும் ம். அப்படின்றது என்னுடைய ஒரு விருப்பம். ஸோ அந்த விருப்பம் உன்னுடைய தரிசனம் இது இல்லல்ல. அங்க நீ போகணும். ஸோ அங்க நீ போகுறதுக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துட்டேன்னா, யார் உன்ன அங்க கூட்டிட்டு போவா? அப்படின்ற ஒரு கான்செப்ட், அந்த ஒரு ஞாபகம் வரும்போது தான், ஓகே அங்க நம்ம போணும். அதனால நம்ம ஓடணும். ஸோ அதனால அந்த வீடியோலயும் சொல்லியிருப்பேன். இன்னொரு வீடியோலயும் சொல்லியிருப்பேன். ஸோ அங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்க கோல வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ம். ரெசல்யூஷன நீங்க மறந்துருங்க. தூக்கி போட்டுருங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பிரச்சனை இல்ல. ஆனா அந்த ஒரு கோல்னு ஒண்ணு இருக்கும். ஒரு இதுதான் என்னுடைய லைஃப் உடைய கோல். இங்க தான் நான் போய் நிக்கணும்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அத நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. இல்ல எங்கேயோ ஒட்டி வச்சுருங்க. ஸோ அத நீங்க அடிக்கடி பார்க்கும்போது தான் உங்கள நீங்களே புஷ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஸோ ஜஸ்ட் நாட் செட் யூர் கோல்ஸ். கோல்ஸ மட்டும் செட் பண்ணிட்டு மறந்துறாதீங்க. அத ஞாபகம் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிருங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காவே உங்கள கொண்டு போயிரும். டோபமைன் கிராஷ் ஒரு வரும். அலாரம் மாரி. ஆமா. ஒரு பர்ன் அவுட் வரும். எல்லாமே நடக்க தான் செய்யும். நான் முன்னாடி சொல்லிய மாரி நடக்கணும். இதெல்லாம் ம். நடக்கணும். அப்பதான் நம்ம லைஃப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ ம். கீழ இறங்கி அப்படியே ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா? நெறைய பேர் பர்ன் அவுட் ஆயிட்டு, இந்த கிராஷ்ல இருந்துட்டு, இத வந்து ருசி காண ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ நெறைய சேடான இந்த ரீல்ஸா இருக்கட்டும், ரொம்ப சேடான மியூசிக்கா இருக்கட்டும், அத கேட்டுட்டு, அதுல அவங்க அழும்போது இவங்களும் அழுதுட்டு, ஒரு ஓரமா உட்காந்து, அதுல ம். அப்படியே குளிர் காஞ்சுட்டு, ஆமா எனக்கு எதுவுமே இல்ல, எனக்கு யாருமே இல்ல. யாருமே இல்லன்னு நெனச்சா யாருமே இருக்க மாட்டாங்க. ம். ஜஸ்ட் நம்ம அதுலேருந்து வெளியில வந்தோம்னா, நம்மள சுத்தி எவ்ளோ பேர் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுலலாம் பிரச்சனையே இல்ல. வெளியில போய் திடீர்னு இப்போ ஒருத்தர்ட்ட போய் பேசினா கூட டக்குன்னு பேசுவாங்க, டக்குன்னு ஜெல் ஆயிருவாங்க. நமக்குள்ள அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிரியேட் பண்ற அளவுக்கு நம்ம பீப்பிள் இருக்காங்க. பட் ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு,
ஒரு ஃபோனை எடுத்து வச்சுட்டு அதிலேயே உட்காந்து அந்த அழுகிற ரீல்ஸையும் பார்த்து அந்த சோகமான விஷயத்தையும் பார்த்துட்டு நம்ம லைஃப்பில் இருக்கிற பெயின் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் அதை தான் காட்டும். அந்த பெயினையே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அது பெயினாக தான் இருக்கும். இப்போ பெயின் வந்துருச்சு அதுக்கான மருந்து என்னன்னு பார்த்து அதுக்கு எடுத்து போயிடணும். இல்லைன்னா அந்த பெயின் வந்து நமக்கு மரணத்தை தான் கொண்டு வரும். அதனால் ஏன்னா அதில் நான் இருந்தேன். அந்த அடிக்ஷன் அந்த ரீகேப் வீடியோலும் கூட சொல்லியிருப்பேன். அந்த அடிக்ஷனில் நான் இருந்தேன். அந்த ஃபோனை வந்து ரொம்ப நேரம் அதிலேயே வச்சு அதையே வந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தேன். ஆமாம் நமக்கு தான் கஷ்டம், நமக்கு தான் கஷ்டம். இல்ல நம்மள விட கஷ்டப்படுறவங்க இங்க இருக்காங்கன்னு தெரியும்போது தான் எழும்பி போலாம் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு நறுக்குன்னு ஒரு இது இருந்துச்சு. அதனால எழும்பி வெளில வந்தேன். ஸோ அதனால தான் சொன்னேன், கிராஷ் வரும். பட் அதில் உட்காந்து குளிர் காஞ்சிடாதீங்க. அது ரொம்ப டேஞ்சர். ஓகே. என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேர் பண்ணுறாங்களா ப்ரோ? ஸோ அவங்க நம்மளும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறோம். ஸோ நிறைய நேரம் வந்து ஒர்க் தனி ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணுறது அது கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் மாதிரியே இருந்துச்சு. அதனால அந்த டோபமைன் கிராஷ் வீடியோ வந்து எப்படி வந்து உங்களுக்கு அந்த டோபமைன் கிராஷ் இந்த வேர்டே புதுசாக இருந்ததோ எனக்கும் அன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து புதுசாக இருந்தது ப்ரோ. ஸோ அதில் அப்படியே புஷ் ஆகி தான் நம்ம இந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த டோபமைன் கிராஷ் வீடியோலாம் தாண்டி வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணேன். இல்லை இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி ஸ்டேஜஸில் இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே நிறைய வியூஸ் வந்தது எல்லாம் தாண்டி அந்த வீடியோவுக்கு நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன், நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன மாதிரி வீடியோஸ்? நான் பண்ணுற எல்லா வீடியோஸுமே தான் ப்ரோ. ஏன்னா என்ன சொல்கிறது, எதுவுமே வந்து ஜஸ்ட்டு சும்மா பண்ணணும் அப்படி முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா பண்ணி போடலாம், யார் பார்க்க போகிறா, யார் கேட்க போகிறா, வர 200 வியூஸ் தான் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நிறைய அந்த ஒரு ரீசெண்ட் டைமில் வந்துட்டு இருந்துச்சு. 200 பேர்னா எவ்வளோ தெரியுமா, 200 வியூஸ்னால் எவ்வளோ பேர் தெரியுமா, 300 வியூஸ்னால் எவ்வளோ தெரியுமான்னு பார்க்கும்போது அந்த ஆட்களை காமிச்சாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 200 பேர் பார்க்குறாங்களா நம்மளை, அப்போனா இவ்வளோ மெஜாரிட்டியான பீப்புள் நம்மளை பார்க்குறாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த வியூ கவுண்ட்டை ஒரு டிஜிட்டலான ஒரு விஷயத்தை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. ஸோ அப்படி தான் ஒன்றா எடுத்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு வீடியோஸை பண்ணணும், அந்த எஜுகேஷனல் கண்டென்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த ஒரு வீடியோவுமே எனக்கு வந்து சம்டைம்ஸ் ஹார்ட் பிரேக்கிங்கை கொடுக்கும், சம்டைம்ஸ் பயங்கரமான ஹாப்பியை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மிக்ஸ்டு ஃபீலிங் தான். எதுவுமே நான் சொன்ன மாதிரி இந்த பிளெண்டர் சீரிஸ் அதெல்லாமே வந்துட்டு பயங்கர புஷ்ஷாக இருந்துச்சு. பரவாயில்லையே நம்ம பண்ணுறது இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சில வீடியோஸ் வந்து இன்னும் சில வீடியோஸ் வந்து எனக்கு வியூஸே போயிருக்காது. ஆனால் அது வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பேன். அதாவது என்னென்னா ஓகே ஸ்கிரிப்ட்னா இது ஸ்கிரிப்ட் வந்து மேலே போகணும், ஒரு ப்ராப்ளம் சொல்லணும், அப்புறம் அந்த சேலஞ்சஸை சொல்லணும் அண்ட் அதை சால்வ் பண்ணுறதை காமிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்ணி அதை என்ன ஒயிட் போர்ட்லலாம் எழுதி வச்செல்லாம் கூட பக்காவாக பண்ணியெல்லாம் அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்தளவுக்கு போகல, வியூஸ் போகல. ஆனால் அது இன்னைக்கு வரைக்குமே எனக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது. ஓகே நம்ம பண்ணதில் ஒரு நல்ல ஒரு லைக் ஃபுல் ஹார்ட்டை போட்டு பண்ண வீடியோஸ் அதெல்லாம் அப்படின்னு எனக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் இருக்குது. பட் அது வந்து அந்தளவுக்கு வியூ போகாது. அது ஏன்னு தெரில, ஆனால் எனக்கு பிடிக்கும் அந்த வீடியோஸ். ஸோ இப்போ உங்கள் ஒர்க் தாண்டி இல்லை யூடியூப் தாண்டி ஸோ அந்த லைஃப்பில் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் சொன்னீங்களா, அந்த டவுனும் இருக்கும். அப்போ அந்த டவுன் வந்து அந்த மேலே போகும்போது நம்ம அந்த க்ரியேட்டிவாக நமக்கு ஒரு மோட்டிவேஷனோ அந்த ரீசார்ஜ் பண்ணி போகணும் ப்ரோ. நீங்கள் அந்த என்ன மாதிரி பண்ணுவீங்க? ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ணுறதும் மோஷன் கிராஃபிக்ஸு, அப்லோட் பண்ணுறதும் ஒரே விஷயந்தான். ஆமாம், அது பண்ணி போர் அடிச்சிடும்ல. நீங்கள் சரி ஒரு 2 வருஷமாக பண்ணால் நீங்கள் 8 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அந்த டவுன்லேருந்து அப்போ போகும்போது அந்த க்ரியேட்டிவ் ரீசார்ஜ்னு சொல்லுவாங்களா, அது நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்கல்ல நான் 2மே மோஷன் கிராஃபிக்ஸ் தான் பண்ணுறீங்க, எப்படி அது வந்து பண்ணுறீங்க? பண்ண மாட்டேன், 2த்தையுமே பண்ண மாட்டேன், மூடி வச்சுருவேன். வேண்டாம் ஒரு 2 நாளைக்கு வந்து சிஸ்டமே தொட மாட்டேன். சிஸ்டம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை வெளியில் போகிறதோ, மேஜராக வெளியில் போயிடும். லைக் பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு போகிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மைண்ட் செட்டை அந்த இடத்துலேருந்து வெளியில் எடுத்துருந்துருவேன். ஸோ மோஷன் கிராஃபிக்ஸ் இது எனக்கு வந்து மோஷன் கிராஃபிக்ஸ்னால பிரச்சனை இல்லை, ஏனால தான் எனக்கு பிரச்சனை. அதனால் என்ன தான் நான் மாற்றிக்கணும் அப்படின்ட்டு முதல்ல என்ன நான் மாற்றிப்பேன். ஏன்னா மோஷன் கிராஃபிக்ஸில் ஒன்றும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது, கற்றுக்கணுன்னா கற்றுக்கிட்டே இருக்கலாம். அதனால் அது எனக்கு ட்ரெயின் ஆகலை. நான் தான் அதாவது எல்லாருமே அப்படி தான், அவங்கள தான் அவங்களுக்கான ஒரு முதல் எதிரியே. ஸோ அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மேலே வந்துடலாம். ஸோ அதனால் என்ன மாற்றுறதுக்கு என்ன வழிகள்லாம் இருக்குது, எனக்கு என்ன பிடிக்கும். இப்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாரியம் செட்டப் வச்சுருக்கேன். ஸோ அதை க்ளீன் பண்ணி அந்த ஃபிஷ்ஷஸை பார்த்துக்கிறது, அந்த பிளான்ஸை பார்த்துக்கிறது, அந்த க்ரோத்தை பார்க்குறது அண்ட் வந்து அதுலேயே 2 செட்டப் இருக்குது. ஸோ அந்த 2த்தையும் மேனேஜ் பண்ணும்போதே இங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்கே குதிச்சிருவேன். அவ்வளோ அங்கே போய் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பெண்டு கலண்டுரும். அப்புறம் யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் தாட் கூட வராது. ஏன்னா தாட்டே வேலை செய்யாது, அப்படியே போய் படுத்து தூங்கிடுவேன், அதோட போயிடும். ஸோ அந்த மாதிரி அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் உட்காந்து பண்ணுறது பிடிக்கலையா, அதுக்கடுத்து அங்கே என்ன இருக்குது. இப்போ அதுவும் உங்களுக்கு பிடிக்கல, வீட்டு வேலையை பண்ணுங்கள், இல்லை வெளியில் போங்க, கடைக்கு போங்க, ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இடத்துலேருந்து பண்ணுங்க. உட்காந்திங்கன்னா அந்த கிராஷ்குள்ளே போயிடுவீங்க. ஸோ அதனால் மேலே போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா
அங்கேருந்து முதல்ல வெளியில் எழும்பணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தீங்களா ப்ரோ, ஹவு டு லேர்ன் மோஷன் கிராஃபிக்ஸ் இன் 2026ன்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ அது வந்து இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனர் பார்க்குறாங்க, ம். ஆர்எல்ஸ் வந்து ஒரு மோஷன் ஆர்டிஸ்ட் வந்து பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி ஒன்று சொல்லுங்களேன். மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்னாலே நம்ம ஸ்டார்டிங் வந்து சொல்லியிருந்த மாதிரி பேசிக்ஸ் ப்ரோ. ம். என்ன டூலில் வந்து நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து பேசிக்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் பேனல்ஸ் இருக்குது, எப்படி வந்து நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான இருக்குன்றதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேசிக்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஒர்க் ஃப்ளோ அப்படின்னா இப்போது எப்போ வந்து இமேஜஸ் நான் உள்ளே எடுத்துகிட்டு வரணும், எப்போ வந்து நான் எப்படி இதை பண்ணணும். அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட், வாய்ஸ் ஓவர், ஸோ இதை பேஸ் பண்ணிலாம் வரும். ஸோ எங்கே நான் ஸ்கிரிப்டை எப்படி பிரேக் டவுன் பண்ணணும், அண்ட் வந்து பிரேக் டவுன் பண்ண ஸ்கிரிப்டை எப்படி வந்து ஏற்ற மாதிரி நான் அசட்ஸை கலெக்ட் பண்ணுறது, அண்ட் வாய்ஸ் ஓவரை நான் எப்படி ரெடி பண்ணுறது, அண்ட் இது பண்ணதுக்கப்புறமா நான் எப்படி வந்து அந்த அனிமேஷனை ப்ரொசீட் பண்ணுறது. ஸோ அனிமேஷனில் என்னென்ன ஸ்டைல்லாம் இருக்குது, அந்த ஸ்டைல் எல்லாத்தையுமே எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ முதல்ல பேசிக்ஸ், அண்ட் அதுக்கப்புறமா ஒர்க் ஃப்ளோ, அண்ட் ஒர்க் ஃப்ளோலேயே இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னா, இப்போ ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ஏஐயில் சின்னதாக ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு 30 செகண்ட் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்டை நீங்களே பிரேக் டவுன் பண்ணி, ஏஐ அதுக்கடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கிரிப்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணுறது, பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கான அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா freepik.com இருக்குது. அவர் வந்து ஏதாவது இது வந்து உங்கள் பர்சனல் ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு இமேஜஸ் கிடைச்சாலும் போதும், அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோவை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வேலிடேஷனுக்காக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள், அங்கே பண்ணுங்கள், இங்கே பண்ணுங்கன்னு சொல்லலை, அதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அகைன் திருப்பி ஒரு தடவை கூட சாஃப்ட்வேரை பக்காவாக லேர்ன் பண்ணிவிட்டு இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே வீடியோவை திருப்பி பண்ணுங்கள். திருப்பி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். இல்லை நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்னா, அப்போ பேசிக்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு டூலில் நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்களோ அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை இந்த இடத்துல அனிமேஷன் சரியில்லை, இல்லைனா டிசைன் சரியில்லை. ஏன்னா அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் டிசைனும் முக்கியம், அதே நேரத்தில் அனிமேஷன், ஏன்னா அதான் மோஷன் டிசைனை வந்து அதை அனிமேட் பண்ணுறதுனால தான் நமக்கு வருது. ஸோ ப்ராப்பரான டிசைன் நாலேஜ் வேணும். ஸோ எப்படி கம்போசிஷன் பண்ணணும், எங்கே எந்த எலமெண்ட்டை வைக்கணும், விஷுவலுடைய பேலன்ஸ் என்ன, விஷுவலுடைய ப்ரையாரிட்டி என்ன, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம எப்படி அனிமேட் பண்ணுறோம், எப்படி அதுக்கான லைஃபை கொடுக்குறோம், நம்ம சொல்லி இந்த மாதிரி மோஷன் பிரின்சிபல்ஸ் அதை பக்காவாக அப்ளை பண்ணுறோமா, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணோம் ப்ரோ. ஸோ சாஃப்ட்வேர், அதுக்கப்புறமா நம்மளுடைய வேலிடேஷன், நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறோம், அதுக்கப்புறம் திருப்பி என்ன லேர்னிங்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை கூட நமக்கான டெஸ்ட்டை வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை பேஸ் பண்ணி அதுக்கடுத்து நம்ம எங்கே கற்றுக்கலாம், இது வந்து நீங்கள் ஓனாக கற்றுக்குறீங்க அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னுமே அதில் வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும்னா நம்ம அந்த போட்டிருந்த வீடியோ கீழேயே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். லைக் என்னென்ன வீக்கில் என்னென்ன கற்றுக்கணும், இந்த 1 இயர்க்கான பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ப்ராப்பராக செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படி கூட கற்றுக்கலாம். அது உங்களுடைய ஓன் விருப்பம் தான். இந்த யூடியூப் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த யூடியூப் தாண்டி அந்த ஏபி அனிமேஷன் ஸ்டுடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக என்ன பிளான் பண்ணுறீங்க, உங்கள் விஷன் தான் என்ன ப்ரோ? ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இது கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷனல் கான்செப்டில் தான் எடுத்துகிட்டு போகணுன்ற ஐடியா இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், சிஎல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ். அது என்னென்னா, இப்போ நான் என்னுடைய ஜேர்னியில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேர்ஸை கம்ப்ளீட்டாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நான் அப்லோட் பண்ண போகிறேன், ஒரு கோர்ஸ் மாதிரி நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் பின்னாடி என்ன மோட்டிவேஷன் இருக்குது அப்படின்னா, ஈஸி டு ஆக்சஸ், அதாவது எஜுகேஷனை ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணணும் அவங்க அப்படின்றதுக்காகவும், இன்னும் அந்த டூல்ஸை வந்து அவங்க ஈஸியாக அந்த பேசிக்ஸை லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பக்காவான ஒரு அதாவது ப்ரீமியர், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் வந்து பிளெண்டர், ஸோ இது எல்லா சாஃப்ட்வேருமே நம்ம சேனலில் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த 1 இயர்க்கான பிளானே அதுதான். நம்ம சேனலில் வேறு எந்த வீடியோஸும் வரப்போகிறதில்ல, பக்காவாக ஒரு பேசிக் கான்செப்ட். அந்த வீடியோஸ் தான் 2 ரெடியாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், பிளெண்டர்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு லைப்ரரியாக மாற்றணும்னு எனக்கு ஆசை. இப்போது என்னென்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு டவுட் வருது, யூடியூப்பில் போய் தேடுவோம், அது தேடுறதுக்கு பதிலாக இவன் சேனல் இருக்கடா, இவன்கிட்ட போய் பார்த்துடலாம், அது என்னென்னு பார்த்துலாம், அந்த டூல் பற்றி சொல்லியிருக்கானே அப்படின்னு டக்குன்னு போய் பார்த்துரும். ஸோ அந்த மாதிரி யாருனாலும் டக்குன்னு வந்து எடுத்துடணும் அப்படின்றதான். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படி நீ ஃப்ரீயாக கொடுக்குற, அதுக்கு நீ ஒரு கோர்ஸ் பண்ணலாம்ல, எதுக்கு நீ இப்படி பண்ணணும், அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லை. லைப்ரரின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். டக்குன்னு போய் யாருனாலும் எடுத்து படிப்பாங்க, அவங்க அடுத்த லெவல் போவாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இதை வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போதைக்கு ஏபி அனிமேஷன் ஸ்டுடியோஸோடைய ஒரு பெரிய மோட்டோ அப்படின்னா இந்த லைப்ரரியை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்.
அதை தாண்டி யூடியூப்பை தாண்டி இன்னும் அப்படின்னா லைவான கிளாஸஸ் வைக்கணும், லைவாக நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது இது வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாக இருக்காது. பட் நாங்கள் போகிற பாத்தில் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஒரு கம்யூனிட்டி திங் மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டாக இருக்கும் ப்ரோ. அதுக்கு அடுத்து நிறைய விஷயம் இருக்குது. பட் அது வந்து இன்னுமே என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபார்மான இப்படி தான் நம்ம போகிறோம். நான் முன்னாடி சொன்னேன், ஏபிஎன் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணதும் சரி, இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற பார்த்தும் சரி, எதுவுமே பிளான் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரியே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் பக்காவாக போயிட்டுருக்கு. ஸோ மிச்ச பிளான்ஸ் எல்லாமே ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இது வருமா வராதான்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு பக்காவாக இருக்கிற ஒரு பிளான் இந்த லைப்ரரி கிரியேஷன் தான். இதை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போது ஒரு ஃபேண்டஸியான ஒரு கொஷின் நான் கேட்குறேன் ப்ரோ. ஏன்னா வந்து நிறைய எப்படி சொல்கிறது, ஒரு தியரி கிளாஸ் மாதிரியே போயிடுச்சு நம்ம பேசினது எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து திடீர்னு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ வந்து ஆப்போசிட்டில் உங்களை மாதிரியே ஒருத்தர் வராரு. உங்களை மாதிரியே இல்லை, நீங்கள் தான் அது. சரி, ஓகே. ஆனால் அவர் வந்து 8 வருஷம் முன்னாடி இருக்க ஒரு அபிஷேக்கு, இது வந்து 8 வருஷம் அப்கிரேட் பண்ண ஒரு அபிஷேக் ஆப்போசிட் நடந்து வராரு. ஸோ அப்போது நீங்கள் வந்து உங்கள் யங்கர் செல்ஃப் கிட்டே வந்து நீங்கள் எப்படி பேசுவீங்க? எப்படி பேசுவீங்கன்னா, முதல்ல நான் சொல்லுவேன், ஒழுங்காக படிச்சிருக்கலாம்லடா அப்படின்னு கேட்டிருப்பேன். ஏன்னா டூல்ஸை பக்காவாக நீ கற்றுக்கோ. ஏன்னா நீ கற்றுக்கிட்ட லேர்னிங் வந்து தப்பு. அந்த முறை வந்து தப்பாக கற்றுக்கிட்ட. தயவு செஞ்சு அதை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் இப்போ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கரெக்டான ரோட் மேப் இல்லை அன்னைக்கு எனக்கு. அந்த சிச்சுவேஷனில் எப்படி கற்றுக்கணும்னு தெரியாது. கண்ணில் பார்த்தது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அப்படி பண்ண அதை ப்ராப்பராக கற்றுக்கோ அப்படின்றத வந்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த லேர்னிங் பீரியடில் இது இல்லை அது இல்லைன்னு உட்காந்துட்டு இருக்காத. இருக்கிறத வச்சு முதல்ல ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா இதெல்லாம் வரதான் போகுது. கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்க தான் போகுது. பட் அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடாதன்றது மெயினான ஒரு விஷயமா சொல்லுவோம் ப்ரோ. ஸோ இந்த 2 விஷயம் தான். இதே என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பெரிய சக்ஸஸ் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் இப்போவும் இசபக்கிரவில் சக்ஸஸாக இருக்கேன். பட் இதை தாண்டியுமே ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் போன கொஷின்ஸில் வந்து உங்கள் விஷன் பற்றி சொன்னீங்க, சேனலோட விஷன் பற்றி. ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ப்ரோ? லைக் வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு கிரியேட்டிவ் லேர்னிங் சீரீஸ் மாதிரி வேறு ஏதாவது சீரீஸ் கொண்டு வர போகிறீங்களா? நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன் மட்டுமே பண்ணுவீங்களா, இல்லை ஆஃப்லைனும் எஜுகேட் பண்ண பிளான் எதாவது இருக்கா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில்? அதான் ப்ரோ, லைக் 5 இயர்ஸில் வந்துட்டு நமக்கு என்ன மாதிரியான பிளான் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த சீரீஸை வந்து அப்படியே ஆஃப்லைன்லேயும் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. லைக் என்னென்னா, லைக் ரூரல் ஏரியாஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் போய் அவங்கக்கிட்ட லைக் லேப்டாப் ஃபெசிலிட்டியோடு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். லைக் ஒர்க் ஷாப் மாதிரி நடத்தணும். லைக் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நடத்துகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான பிளான்ஸ். ஸோ எஜுகேஷன் ஓரியன்டாக சில பிளான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏபிஎன் ஸ்டுடியோஸ் சார்ந்த சில விஷயங்களும் இருக்குது. லைக் ஒரு ப்ராப்பரான ஸ்டுடியோ பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அதை அப்படியே நம்ம நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும். நெக்ஸ்ட் லெவல் இந்த சென்ஸ் லைக் நிறைய, அதாவது இது வந்து ஒரு ரூஃப் இருக்கும். அந்த ரூஃப்குள்ளே எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பர்சன் உள்ளே வராங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஜஸ்ட் நாட் லைக் ஒன்லி ப்ராஜெக்ட்ஸ், வீடியோ எடிட் பண்ணுறது, வீடியோ பண்ணுறதுன்னு இல்லை, ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் ஃப்ளோவோடு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் வந்து என்னுடைய இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு மோட்டோ அண்ட் வந்து ஏபிஎன் ஸ்டுடியோஸ்லேருந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் வந்து இன்னுமே இந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும். ஒரு 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 ரூஃப்குள்ளே கொண்டு வரணும் அவங்கள. ஏன்னா இங்கே நிறைய பேர் என்னன்னா கேதரிங் மாதிரி. ஆமாம், ஏன்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. லைக் ஒரு ப்ரைஸிங் பண்ணுறதுலேருந்து, கிளைண்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுலேருந்து, நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஓவர் ஒர்க் கொடுக்குறாங்க. சில கிளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள அப்படியே லைக் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க, நிறைய டிசைனர்ஸை, நிறைய பேர். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். நிறைய பேர் சொன்ன விஷயம் இதுதான் ப்ரோ, இண்டஸ்ட்ரியில் இதுதான் ப்ரோ நாங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து மாற்றணும். அதை வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். எல்லாருக்குமே ஒரு ஓகே இந்த இடத்துல போய் இதை வந்து என்ன சொல்ற, ஒரு நாட்டாமல் அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் ஃப்ளோ. இன்னும் சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு ஃபைவர் அந்த மாதிரியான ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் இருக்குது. அதான் ஆஃப்லைன் மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியை எப்படி எடுத்துகிட்டு போகலாம். இந்த இண்டஸ்ட்ரியில் இது மட்டும்தான், வேறு எதுவுமே உள்ள சைடுக்கு இது மசாலா அது எதுவுமே இல்லை. இதை மட்டும் அப்படியே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு ப்ரோ. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் இந்த ஆஃப்லைனில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் ஸ்கூல் டைமில் மீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு, அதாவது இந்த மாதிரி ஒரு டெசிக்னேஷன் இருக்குது, இந்த மாதிரி ரோல் இருக்குது, இதுதானே நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலாம், ஸோ ஸ்கூலோ காலேஜ் அந்த மாதிரி ஐடியாஸும் இருக்கா ப்ரோ உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. பட் இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் வந்து ஆல்ரெடி மீடியாவை விற்றுட்டாங்க, விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கூவி விற்பாங்கல்ல,
லைக் என்ன சொல்கிறது, உங்களுக்கு 1,00,000 சம்பளம் கிடைக்கும், 2,00,000 சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், லைக் வழிமாறி போயிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்கோங்களேன். மேஜரா இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கும். ஆனா வந்து வேலை இல்ல அதுக்கு அப்படின்ற மாரி. அதே நிலைமை தான் இப்ப இங்கேயும் ஆயிட்டு இருக்கு. இத ஓகே. கத்துக்கிட்டு இப்ப என்ன ஆகப் போகுது? எனக்கு தான் வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி. பட் அவங்க கத்துக்கும்போது அத எப்படி கத்துக்கிட்டாங்க? எப்படி அத வந்து அத அப்ளை பண்ணாங்க? எங்க அவங்க போனாங்க? அப்படின்ற ஒரு கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியமானது. இப்ப இன்ஜினியரிங்கா இருந்தாலுமே, இன்னைக்கு வரைக்குமே பல லட்சங்கள் சம்பளம் வாங்குற ஆட்களும் இருக்கிறாங்க. லைக் வேலை இல்லாம வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ இங்க வந்து இது எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, ஆ இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைச்சிரும். நீங்க வந்து இங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிரலாம் அப்படின்றது வந்துட்டு, அந்த குழந்தைங்களுக்கும் சரி, அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் சரி, அந்த ஆசை காட்டி அவங்கள வந்து மோசம் பண்ணிறக்கூடாதுன்ற ஒரு பெரிய ஒரு அதனாலேயே நான் எதுலயுமே வந்துட்டு காசு அந்த மாரி விஷயத்த வந்து பேசவே மாட்டேன். நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கான சம்பளம் கிடைக்கும். லைக் நீங்க என்ன வொர்க் பண்றீங்களோ அதுக்கான கிடைக்கும். பட் இது வந்து ஒரு ஆர்ட். ஸோ ஆர்ட்ட நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா நீங்க அங்க வாங்க. நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து உங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அதுக்கு நான் டெஸ்டிமனியா இருக்கேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நானும் அப்படிதான் ஆரம்பிச்சேன். எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம ஆரம்பிச்சேன். "ஏசப்பா பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி. இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா, உங்களாலயும் நிக்க முடியும். வாங்க. நான் அவன பாரு, அவன் இவ்வளோ பண்றான். இவன பாரு, இவன் இவ்வளோ பண்றான். நான் இத பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாங்க கத்துக்கலாம், பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே, ஓகே ப்ரோ. ஸோ இப்போ எ எ ஒரு சாம்பா வந்து ம். உங்க சேனல ஃபாலோ பண்ற நெறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கேட்டேன். ம். ஸோ இனிமே ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா, நான் எப்படி உங்கள ரீச் அவுட் பண்ணலாம்? கண்டிப்பா நம்ம யூடியூப் சேனல் இருக்கு ப்ரோ. யூடியூப் சேனல் இருக்கு. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அண்ட் மெயில் ஐடி இருக்கும். ஸோ அதில நீங்க வந்து கண்டிப்பா பண்ணலாம். ஆ சொல்லுவேன். ஆனா வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேனான்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா நெறைய எனக்கு கொஸ்டின்ஸ் புரியுது. வரும். நெறைய இது வரும். ஸோ அது ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஃபேமிலி, ஆஃபீஸ் அண்ட் யூடியூப். ஸோ 3 விஷயங்கள் இருக்கு. ஸோ 3த்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்குள்ளேயே ஒரு வழியாயிருது. அதுக்கு தாண்டி கமெண்ட்ஸ் வரும். அத பார்க்கணும். ஸோ இதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் சேனல்லயே சாம்ஸ் கால்ல விழாத குறையா கேட்டேன். என்ன மன்னிச்சிருங்க என்னால முடியல. ஆனா ம். கண்டிப்பா நான் அத வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பிரிஃபர் பண்ணுவேன்னா, சோசியல் மீடியாவ தவிர்த்து நீங்க மெயில் ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏன்னா இன்னும் கிரவுட் ஆகாத ஒரு இடம்னா மெயில் தான். மெயில் தான். ஸோ அதனால மெயில் பாக்ஸ்ல ஏதாவது போடுறீங்க, ஏதாவது நீங்க பண்ணீங்க, லைக் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா, எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்போது. ஏன்னா இங்க டெய்லியும் ஒரு 2, 3 மெசேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிருவேன். எப்படியாவது வந்து ஸ்கிப் ஆயிருது. ஸோ அந்த மாரி நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து அத கண்டிப்பா பண்ணலாம். இவன் பார்க்கல, பேசல, இவன் திமிர்ல இருக்கான், தலகணத்துல இருக்கான்லாம் நெனச்சுக்க வேண்டாம். அது ஒரு ஒரு இதுல நான் வந்து மிஸ் பண்ணிடுறேனே தவிர, வேணும் அப்படின்னு இல்ல. சில இதெல்லாம் பார்த்துருவேன். பார்த்துட்டு ஓகே நம்ம இத ரிப்ளை பண்ணலாம். நீங்க திரும்பி அங்க திரும்புறதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்துரும். அத மிஸ் பண்ணிருவோம். ஸோ அதனால கண்டிப்பா லைக் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லா கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம ஃப எல்லா கொஸ்டின்ஸும் நான் கேட்டேன். ம். இப்போ கடைசியா வந்து ஒரு பிளைண்ட் ரேங்கிங்கோட இந்த செக்ஷன முடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஓகே ப்ரோ. ப்ரோ. ஸோ இப்போ இந்த டாப் 10 பிளைண்ட் ரேங்கிங்கில வந்து ம். நான் ஒரு டூல் சொல்றேன். நீங்க அத வந்து கரெக்ட்டா அத ரேங்க் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ வந்து ஆட்டோடெஸ்க் மாயா. ஆ மாயா புடிச்சது தான். ஒரு 9 குடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே. ஸோ நோஷன். மோஷன் நல்லவன் தான். ஆனா பயங்கர ஸ்லோ. ஒரு 4 குடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ. ஓகே. அவனுக்கு 5 குடுத்துடலாம். ஓகே. இப்போ ஆடிஷன். ஆடிஷன். ஆ நல்லா தான் வேல பார்ப்பான். ஒரு 8 வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. டாவன்சி ரிசால்வ். டாவின்சி யாரும் கோச்சுக்க வேண்டாம். 7 வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே. நீங்க டாவன்சி யூஸ் பண்ணுவீங்களா? அந்த அளவுக்கு பண்ணதில்ல ப்ரோ. லைக் என்னன்னா எனக்கு ப்ரீமியர்ல எல்லா வேலையும் நடந்துறனால அவ்வளவா டாவின்சி உள்ள போமாட்டேன். பட் புடிக்கும். ஓகே. நல்ல சாஃப்ட்வேர் தான். ஓகே. ஃபோட்டோஷாப். Photoshop 3. ஓகே. 1 மட்டும் குடுக்காமலே வச்சிருக்கீங்களே. அது இல்லஸ்ட்ரேட்டர். தெரியும். எல்லாருக்குமே தெரியும். இல்லஸ்ட்ரேட்டர். இல்லஸ்ட்ரேட்டர் வந்து 6. ஓகே. ப்ரீமியர் ப்ரோ. 2. ஓ! அப்போ டாவன்சியோட ஃபேன்ஸ்லாம் கோச்சுக்குவாங்க. பரவாயில்லையா? ஆனா எனக்கு ப்ரீமியர் தான் வசதியா இருக்கு. அவ்வளோதான். ஓகே. ஏன்னா லைக் ப்ரீமியர்லயே பழகிட்டேன். அடோபோட ஈக்கோசிஸ்டம்லயே தான் இருக்கேன். ஸோ அதனால. ம். யாரும் கோச்சுக்க வேண்டாம். ஓகே. ஸோ சினிமா 4D. சினிமா 4D 10 ப்ரோ. முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்படியே ஓகே. பிளெண்டருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஓகே. எ இப்போ வந்து பிளெண்டர். பிளெண்டரா? பிளெண்டர் மிச்சம் என்ன நம்பர் பாக்கி இருக்கு? 4 இருக்கு. 1 இருக்கு. ஓகே. சரி 4 குடுத்துடலாம். ஓகே ப்ரோ.
இப்போது கடைசியாக வந்து நான் அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து காலியாக இருக்குது, அதுக்கு நான் என்ன கேள்வி கேட்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரோ? ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஓகே, அப்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு. ஆமாம், ஓகே. அது எங்கே இருந்தாலுமே எனக்கு ஃபஸ்ட்டு தான். வேறு எது வந்து நான் கேட்பேன், நான் எதாவது மிஸ் பண்ண நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, ஏன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ். இது தாண்டி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து இதுதான். ஓகே ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட்டில் வந்து எனக்காக நீங்கள் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. ஸோ நிறைய விஷயம் எனக்கு இந்த பாட்காஸ்ட்டில் வந்து புதுசாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி பார்க்குற வியூவர்ஸ்க்கும் வந்து இந்த இந்த வீடியோஸ் வந்து அவங்கள ஒரு லெவலுக்கு புஷ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவங்களுக்கான கேள்வியை வந்து நம்மளோட டிஸ்கஷனில் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கான ஆன்சர் கிடச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ப்ரோ. இவ்வளோ நேரம் கூப்பிட்டு இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கடைசியாக தான் எல்லாருமே நல்லா பண்ணுங்கள், எதுவுமே உட்காந்துட வேண்டாம், ஜாலியாக கெரியரை நோக்கி போங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.